அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மனிதர்களை படைத்து பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தேன். நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும், மூச்சு திணறலுக்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பலவிதமான அற்புதங்களால் படைச்சிருக்கிறான். எவ்வளவோ பெரிய அற்புதங்களை ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கிறான். ஒரு உதாரணம், ஒரு விமானத்தை, ஒரு கம்ப்யூட்டரை, மனிதனால் படைக்கப்பட்ட இந்த அறிவியலை ஒரு 3 பேர் 4 பேர் பிரித்து லிப்பர் பார்த்துடலாம். ஆனால் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு எத்தனை டாக்டர்கள், காது மூக்கு தொண்டைக்குன்னு ஒரு டாக்டரு, அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு எம்டி, கண் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் அதுக்கு எம்டி, இந்த மாதிரி நரம்பியல் நிபுணர், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், மூளை சம்பந்தப்பட்ட டாக்டர்கள், இன்னும் எத்தனையோ ஆராய்ச்சிகளை பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, உங்களை செம்மையாக நாங்கள் படைத்திருக்கிறோம். அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்குறதுக்கு எத்தனை டாக்டர்கள், அந்த டாக்டர் உயர்வான ஒரு தொழில். அதனால தான் லாஸ்ட்டாக கையெழுத்து வாங்குவாங்க. ஆப்ரேஷன் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு சிலப்போ ஃபெயிலர் ஆகலாம், சிலப்போ பாஸ் ஆகலான்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பொதுவாகவே எல்லா டாக்டர்களையுமே கடவுள் பக்தி உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு பெரிய ஒரு அற்புதங்களை ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு படைச்சிருக்கிறான். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு, குடல் சம்பந்தப்பட்ட டாக்டர், எத்தனை டாக்டர்! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சி அவனுடைய உடம்புலேருந்து உயிரை எடுத்து ஊதுனான். அதனால தான் அந்த உயிர் வாங்கப்படுதே தவிர அழிக்கப்படலை. சொர்க்கலோகத்திலையும் அது அழியாது, நரகத்திலையும் அழியாது. அழியாத பொருள் உயிர். அதனால தான் அல்லாஹுடைய உடம்புலேண்டு வந்ததுனால தான் அதுக்கு அழிவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை கொடுத்து பலவிதமான அந்தஸ்துகளை கியாம நாளையில் கொடுத்து நம்மளை சொர்க்கலோகத்திற்கு அனுப்புவானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா, தபுராக், லால்பேட்டை. அஸ்ஸலாமு அலைக்கும்.